கொக்கி கால் எப்படி ஆடுற? நாகலாம் எப்படி ஆடுற? நீ ஆடிட்டு போய் வேறு என்ன தோசை போடுற கல்லாட்டம். போறப்பான தெரியுது. சபைக்கு பணிவான வணக்கம். எனக்கு வச்சு என்ன பண்றது? ஒவ்வொரு எப்படி தலைக்கு மேல இருக்கிறான். வெரி குட். அண்ணா அத்தூர் வேம்பலகா. என்னவா? ஆமா. ஏன் என்னவா? அண்ணா அத்தூர் வேம்பலகா கூப்பிடுறாங்க. ஆமாடி. பொதுவாக என் மனசு தாங்க, பொதுவாக என் மனசு தாங்க, ஒரு போட்டியினை வந்து விட்ட சிங்க, உண்மையே சொல்வேன், சொன்னதே செய்வேன், மேல் வெற்றி வரும். ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம், ஆனந்த என்னாலும் கொண்டாடுவோம். பொதுவாக என் மனசு தாங்க, என் போமனத்தை அவிச்சு விட்ட சொங்க, பிறந்த ஊருக்கு புகழ தெரியும். பாட்டுமா பாவனத்தை அவுத்து விட்டா உனது பாவம் அப்படின்னு தரைக்கு மோதும் பாக்கலாம். ஏண்டா டே சோடாடா இருக்குது. பொறுப்பு பாட்டு நல்லா இல்ல, நல்லதா பாடு. அப்படியா? ஆமா. கண்டா வர சொல்லுங்க, கண்டா வர சொல்லுங்க, கண்ணனை கையோட கூட்டி வருங்க, இவ்வளவு கண்டா வர சொல்லுங்க, கண்ணனை கையோட கூட்டி வருங்க. அம்மா அரியால மரம் மரத்து மேல ஊத்திக்கல, அம்மா அரியால மரம் மரத்து மேல ஊத்திக்கல, ஒத்தக்கிளி நின்ன கூட கட்டும் பாரு இவன் பேரு. கண்டா வர சொல்லுங்க, கண்டா வர சொல்லுங்க, கண்டா வர சொல்லுங்கிறியே. பணம் 2000 இருந்தா வரலாண்டாப்பா. 1300 தான் இருக்குது. ஐயோ கதை சொல்லி விட்டா நீங்க ஐயா ஏகோமாலே சென்னை பிடிச்சிக்குவா. நம்ம செத்து 2000 வேணுமா? ஆமா. சரி கண்ணே, கண்ணே. ஹலோ, ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. சேம் டு யூ. ஐயோ நான் உங்களை மாமான்னு கூப்பிடுறேன். ஐயோ நானும் உன்னை மாமான்ட்டேன். நான் மாமான்னு சொன்னதுக்கு காலையில சம்பளத்தை வாங்கி எனக்கு கொடுத்துரு. காசு காசு நேரத்துக்கா? எனக்கு காசு முக்கியம் இல்ல, ஆனா வருஷமெல்லாம் மாமானே கூப்பிடணும். காசு இல்லையான்னு சொல்றாரா? காசு இல்லங்கிறான். பரவாயில்ல, நம்ம 2 பேரும் ஒத்து போயிடலாண்டி. நாமளே பேசிக் கொண்டிருந்தால் இன்னைக்கு நெடிய நேரம் ஆகிவிடும். சீராக வந்திருக்கும் மாபெரும் தேவிக்கு ராஜசபை அப்பன் மாறலும் பெண்ணாக பிறந்த அருமை பெருமைக்குரிய நமதருமை கலா ரசிகர்கள் ரசிக பெருமக்களும் கடல் அலை போல் காட்சி தருகிறார்கள். உண்மைதான். காளியம்மனுடைய திருவிழாவை முன்னிட்டு சக்தி காளியம்மனுடைய பண்டிகை திருவிழாவை பெருவிழாவாய் கொண்டாடி உற்றார் உறவினர் பெரியோருடைய முன்னில ஆயர்கலை 64 தெருக்கூத்து கலையை ஏற்பாடு செய்துள்ளார்கள். ஆமாமா. சம்பளம் 35,000 சும்மா இல்ல. என்ன சொல்ற? சம்பளம் பெருசு இல்ல. ஊர் பொதுமக்கள் நம்மளுக்கு வாரி வாரி வழங்கினாலும் சம்பளம் 30,000 காலையில ஒரு ஆளுக்கு 3,500 வந்துரும் இல்ல? ஆமா. காலத்தில் சிறந்தது 32 தானம். சரி. அதுல அன்னதானம் நம்மளுக்கு வாரி வாரி வழங்கினார்களே. உண்மைதான். அந்த அன்பு தாய் உள்ளம். தானத்திலே சிறந்தது அன்னதானம். எப்பேற்பட்ட சாப்பாடு தெரியுமா? நெய்யோட வடை பாயாசத்தோட சக்கரை பந்தலிலே தேன் மாறி ஒரு பையன் தண்ணியாட்டும் ஊத்துங்கிற நெய்ய எவ்வளவு வந்ததுக்கு இப்ப வவுறு எடுத்துக்கிட்டு தெரியலாம். ஐயோ செட்டி சார் பையனா? ஆமா, அந்த பையன் தான். பையன் பேர் என்ன? வரகட்டி அடிக்கிற பையன். தோலுக்குச்சி. ஆமா. அந்த பொழுதுக்கு பரலையா விட்டு விட்டு அனைத்து நல்ல உள்ளங்க அன்பு உள்ளங்களுக்கு கட்டி பெருகி பால்பானை பொங்கி குட்டி பெருகி குடம்பால் கறந்து எலுமிச்சை கனிக்கு எதிர்கனி இல்லாமல் சக்தி மகா காளியம்மனுடைய கோபுரம் சன்னதி எவ்வாறு என்று ஓகி வரதோ அது போல அவர் அப்படி இருப்பினோம் இவ்வளவு அழகா ஒய்யாரமா பலார் தக்காளி பழமாட்டோம் அப்படி ஐந்தரா மாதிரி வந்து நிக்கிறேன்னு. ஐயோ அது தூக்காத நான் மாலை போடலான்னு ஜாமிக்கு. ஏண்டி இல்ல அது பார்த்தாவே காய்ச்சல் குளிர் அப்படி ஆகி போயிருக்கு.
அப்படியா? ஆமா. நான் யாரு? நீ யாரு? என் பெயர். உன் பெயர் என்ன? சொல்லுவீன்னு வல்லவன். ஆமா. நான் ஒவ்வொன்றா சொல்றேன். நீ விரலோடு. ஐயோ, எப்படி நான் சோர்த்துக்கிட்டேன்? ஏய், கணக்குல விரலோடு. கணக்குலயா? நான் எதுலயே விரலோடு நினைச்சுக்கிட்டேன். என் பெயர் என்ன தெரியுமா? என்னம்மா? வெள்ளையனப்பா. வெள்ளையையா சொத்திலிருந்து கொடுக்கப்படுறதுக்கு ஆண்டான 20 ரூபாய். வெள்ளையனாமா. சரி. காத்து கருப்பு கண்ணோமல் கண்டிஸ்டி தேவை பிள்ளிசூரியம் எதுவா இருந்தாலும் காளியம்மனுடைய அனுகிரகத்தால வாழ்க்கையில கடன் கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி கை கால் சுகத்தோடு சீரும் சிறப்புடன் செல்வாக்கோடு வாழ கடவுள் சக்தி காளியம்மனை வேண்டுகிறேன்.